வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சலுகைகளை பெறுவதற்கு இந்த ரேஷன் கார்டு முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானத்தில் பின்தங்கியவர்கள், விதவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவரால் கைவிடப்பட்ட விதவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான சலுகைகள்லாம் நம்முடைய மத்திய மாநில அரசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அட்டையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு 5 கோடிக்கு மேலே குடும்ப அட்டைகளை ரத்து செய்கிறாங்க. ஸோ அதனால உங்களுடைய ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பிஎடிஎஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாட்டு இப்பொழுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய போலி ரேஷன் கார்டு இருக்குது. அந்த போலி ரேஷன் கார்டு மூலம் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மாநில அரசுடைய சலுகைகளை பெற்றுட்டு வராங்க. இதனை கண்டறிவதற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு ரேஷன் கார்டு இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் போதும், அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ரேஷன் அட்டையில் எத்தனை மெம்பர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாட்டு நீங்கள் இகேஒய்சி பண்ணணும். இகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, உண்மையான போலி கிடையாது, உண்மையான ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இகேஒய்சி மூலமாட்டே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் டிசம்பர் கடைசிக்குள்ளாட்டு யாரெல்லாம் இன்னும் இகேஒய்சி நீங்கள் என்ன அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு நீங்கள் இகேஒய்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் கிடைக்கும், உங்களுடைய ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்க, உங்களுடைய ரேஷன் கார்டை ரத்து செய்ய இயலாது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கியமான அறிவிப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.